ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. முதலில் சுமார் 30 யானைகள் அணிவகுத்து வந்தன. அவ்வளவும் தங்க முகபடாங்களினால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள். கரிய குன்றுகளை ஒத்த யானைகளின் தங்க முகபடாங்களும் மற்ற ஆபரணங்களும் பிக்ஷுக்களின் கைகளில் இருந்த அந்த வெண்சாமரங்களும் பல தீபங்களின் ஒளியில் தகதகவென்று பிரகாசித்து கண்களை பறித்தன. யானைகளுக்கு பின்னால் ஒரு பெரும் ஜனக்கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில் சுமார் 100 பேர் விசித்திரமான உடைகளையும் ஆபரணங்களையும் தரித்து நடனமாடிக் கொண்டு வந்தார்கள். அவர்களில் பலர் உடுக்கை போன்ற வாத்தியங்களை தட்டிக்கொண்டு ஆடினார்கள். இன்னும் பலவகை வாத்தியங்களும் முழங்கின. அப்பப்பா, ஆட்டமாவது ஆட்டம்! கடம்பூர் அரண்மனையில் தேவராளனும் தேவராட்டியும் ஆடிய வெறியாட்டமெல்லாம் இதற்கு முன்னால் எங்கே நிற்கும்? சிற்சில சமயம் அந்த ஆட்டக்காரர்கள் விற்றென்று வானில் எழும்பி சக்கராகாரமாக 2-3 தடவை சுழன்றுவிட்டு தரைக்கு வந்தார்கள். அப்படி அவர்கள் சுழன்று சென்றபோது அவர்கள் இடையில் குஞ்சம் குஞ்சமாக தொங்கிக் கொண்டிருந்த துணிமணிப்புகள் பூச்சக்கர குடைகளைப் போலச் சுழன்றன. இவ்விதம் 100 பேர் சேர்ந்தாற்போல் எழும்பி சுழன்றுவிட்டு கீழே குதித்த காட்சியை காண்பதற்கு 2 கண்கள் போதவில்லைதான். 2000 கண்களாவது குறைந்தபட்சம் வேண்டும். ஆனால் அத்தகைய சமயங்களில் எழுந்த வாத்திய முழக்கங்களை கேட்பதற்கோ 2000 செவிகள் போதமாட்டா. நிச்சயமாக 2 லட்சம் காதுகளேனும் வேண்டும். அப்படியாக உடுக்கைகள், துந்துபிகள், மத்தளங்கள், செப்புத்தாளங்கள், பறைகள், கொம்புகள் எல்லாம் சேர்ந்து முழங்கி கேட்போர் காதுகள் சிபிடுபடச் செய்தன. இந்த ஆட்டக்காரர்களும் அவர்களைச் சுற்றி நின்ற கூட்டமும் நகர்ந்ததும் மற்றும் 30 யானைகள் முன்போலவே ஜாஜ்வல்யமான ஆபரணங்களுடன் வந்தன. அவற்றில் நடுநாயகமான யானையின் மேலும் ஓர் அழகிய வேலைப்பாடு அமைந்த பெட்டி இருந்தது. அதன் மேல் தங்கக் குடை கவிந்திருந்தது. சுற்றி நின்ற யானை மீதிருந்தவர்கள் வெண்சாமரங்களை வீசினார்கள். இந்த யானை கூட்டத்துக்கு பின்னாலும் ஆட்டக்காரர்கள் வந்தார்கள். இந்த ஆட்டக்காரர்களுக்கு நடுவில் ரதி, மன்மதன், முக்கண்ணையுடைய சிவபெருமான் வேடம் தரித்தவர்கள் நின்றார்கள். சுற்றி நின்றவர்கள் ஆடி குதித்தார்கள். இது என்ன, சிவபெருமான் இங்கு எப்படி வந்தார் என்று வந்தியத்தேவன் கேட்டான். கஜபாகு என்னும் இலங்கை அரசன் சிவபெருமானை அழைத்து வந்தான். அதற்கு பிறகு இங்கேயே அவர் பிடிவாதமாக இருக்கிறார் என்றார் இளவரசர். ஓ வீர வைஷ்ணவரே, பார்த்தீரா, யார் பெரிய தெய்வம் என்று இப்போது தெரிந்ததா என்று வந்தியத்தேவன் கேட்டு முடிவதற்குள் மற்றும் சில யானைகள் அதே மாதிரி அலங்காரங்களுடன் வந்துவிட்டன. அந்த யானைகளுக்கு பின்னால் வந்த ஆட்டக்காரர்களுக்கு மத்தியில் கருடாழ்வாரைப் போல மூக்கும் இறக்கைகளும் வைத்து கட்டி கொண்டிருந்த நடனக்காரர்கள் சுழன்றும் பறந்தும் குதித்தும் மூக்கை ஆட்டியும் ஆர்ப்பாட்டமாக ஆடினார்கள். அப்பனே, பார்த்தாயா, இங்கே கருட வாகனத்தில் எங்கள் திருமாலும் எழுந்தருளியிருக்கிறார் ஓஹோ என்றான் ஆழ்வார்க்கடியான். மீண்டும் ஒரு யானை கூட்டம் வந்தது. அதற்கு பின்னால் வந்த ஆட்டக்காரர்களோ கைகளில் வாள்களும் வேல்களும் ஏந்தி பயங்கரமான யுத்த நடனம் செய்து கொண்டு வந்தார்கள். தாளத்துக்கும் ஆட்டத்துக்கும் இசைய அவர்கள் கையில் பிடித்த வாள்களும் வேல்களும் ஒன்றோடொன்று டனார் டனார் என்று மோதி சப்தித்தன. இவ்வளவுக்கும் கடைசியாக வந்த யானை கூட்டத்துக்கு பின்னால் ஆட்டக்காரர்கள் அவ்வளவு பேரும் 2 கையிலும் 2 சிலம்புகளை வைத்துக்கொண்டு ஆடினார்கள். அவர்கள் ஆடும்போது அத்தனை சிலம்புகளும் சேர்ந்து கலீர் கலீர் என்று சப்தித்தன. ஒரு சமயம் அவர்கள் நடனம் வெகு உக்கிரமாயிருந்தது. இன்னொரு சமயம் அமைதி பொருந்திய லலித நடன கலையாக மாறியது. இந்த காட்சிகளையெல்லாம் கண்டும் பலவித சப்த விசித்திரங்களைக் கேட்டும் பிரமித்து நின்ற வந்தியத்தேவனுக்கு இளவரசர் இந்த ஊர்வலத் திருவிழாவின் வரலாற்றை, அதன் கருத்தை கூறினார். தமிழகத்து அரசர்களும் இலங்கை அரசர்களும் நட்புரிமை பாராட்டிய காலங்களும் உண்டு. கடல் சூழ் இலங்கை கஜபாகு மன்னனும் சேரன் செங்குட்டுவனும் அவ்விதம் சிநேகமாயிருந்தார்கள். சேரன் செங்குட்டுவன்
கண்ணகி என்னும் பத்தினி தெய்வத்துக்கு விழா நடத்தியபோது கஜபாகு அங்கே சென்றிருந்தான். அந்த நாட்டில் நடந்த மற்ற திருவிழாக்களையும் கண்டுகளித்தான். பின்னர் ஒரு சமயம் சேரன் செங்குட்டுவன் இலங்கைக்கு வந்திருந்தபோது கஜபாகு மன்னன் விழா நடத்தினான். தமிழகத்தின் தெய்வமாகிய சிவபெருமான், திருமால், கார்த்திகேயர், பத்தினி தெய்வம் ஆகிய 4 தெய்வங்களுக்கும் ஒரே சமயத்தில் திருவிழா நடத்தினான். இந்த விழாக்களில் மக்கள் அடைந்த குதூகலத்தைக் கண்டு பின்னர் ஆண்டுதோறும் அந்த விழாக்களை நடத்த தீர்மானித்தான். புத்தர் பெருமானுக்கு அந்த விழாவில் முதல் இடம் கொடுத்து மற்ற 4 தெய்வங்களையும் பின்னால் வரச் செய்து விழா நடத்தினான். அன்று முதல் அந்த விழா இலங்கையில் நிலைத்து நின்று மிகப்பெரிய திருவிழாவாக ஆண்டுதோறும் விடாமல் நடந்து வருகிறது. ஆனால் தெய்வங்களை எங்கும் காணவில்லையே என்றான் வல்லவரையன். ஒவ்வொரு யானை கூட்டத்திலும் நடுநாயகமாக வந்த யானை மீது வைத்திருந்த பெட்டியை பார்த்தீரா? பார்த்தேனே. அந்த பெட்டிக்குள் தெய்வங்களை பூட்டி வைத்திருக்கிறார்களா? தப்பித்து கொண்டு தமிழகத்துக்கு போய்விடக்கூடாது என்று. இதை கேட்ட பொன்னியின் செல்வர் நகைத்துவிட்டு, அப்படி இல்லை, முதலில் வந்த யானை மீதிருந்த பெட்டிக்குள்ளே புத்த பெருமானுடைய பல் ஒன்றை பத்திரமாக பூட்டி வைத்திருக்கிறார்கள். புத்த சமயத்தார் இந்நாட்டில் போற்றி காப்பாற்றும் செல்வங்களுக்குள்ளே விலை மதிப்பற்ற செல்வம் அது. ஆகையால் அந்த மனித பொருளை அழகிய பெட்டிக்குள் வைத்து யானை மீது ஏற்றி ஊர்வலமாய் எடுத்துச் சென்றார்கள் என்றார். பின்னால் வரும் பெட்டிகளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். சிவன், விஷ்ணு, முருகன், கண்ணகி ஆகியவர்களின் பற்கள் கிடைக்கவில்லை. ஆகையால் அவற்றுக்கு பதிலாக அந்தந்த தேவாலயத்தின் தெய்வங்கள் அணியும் திரு ஆபரணங்களை அந்த பெட்டிகளில் பத்திரமாக வைத்துக் கொண்டு போகிறார்கள் என்று இளவரசர் கூறினார். வந்தியத்தேவன் சிறிது சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு, ஆஹா, தங்களுக்கு பதிலாக பெரிய பழுவேட்டரையர் மட்டும் இங்கே படையெடுத்து வந்திருந்தால் என்றான். அந்த சமயத்தில் திருவிழா ஊர்வலத்தின் கடைசி பகுதி அந்த வீதி முடுக்கில் திரும்பிச் சென்றது. வாத்திய முழக்கம், ஜனங்களின் ஆரவாரம் இவற்றின் ஓசை குறையத் தொடங்கியது. குறிப்பிட்ட நேரத்துக்கு இன்னும் 1 நாழிகைதான் மிச்சம் இருக்கிறது, வாருங்கள் போகலாம் என்று இளவரசர் மேடையிலிருந்து இறங்கினார். மூவரும் கீழே வீதிக்கு வந்தார்கள். ஊர்வலம் சென்றதற்கு நேர் எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தார்கள். நகர மக்கள் அனைவரும் பெர்ஹராத் திருவிழாவில் ஈடுபட்டிருந்தபடியால் இவர்கள் போன வீதிகளில் ஜன நடமாட்டமே இல்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு விஸ்தாரமான ஏரியின் கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த ஏரியில் தண்ணீர் ததும்பி கரையில் அலைமோதிக் கொண்டிருந்தது. சந்திர கிரணங்கள் அந்த அலைகளில் தவழ்ந்து விளையாடி வெள்ளி அலைகளாகச் செய்து கொண்டிருந்தன. ஏரி கரையிலிருந்து கீழே இறங்கிச் சென்றார்கள். அந்த இடத்தில் செண்பக மலர்களின் நறுமணம் பரவியிருந்தது. இன்னும் பலவகை புஷ்பச் செடிகளில் வெள்ளை மலர்கள் கொத்து கொத்தாய் பூத்து திகழ்ந்தன. ஆங்காங்கே சிறிய சிறிய செய்குன்றுகளும் படித்துறை தடாகங்களும் காணப்பட்டன. தடாகம் ஒன்றின் மேலே அமைந்திருந்த அத்தகைய சிங்கமுக துவாரத்திலிருந்து நீர் அருவி பொழிந்து கொண்டிருந்தது. அந்த தடாகக்கரை அருகில் நெருங்கிச் சென்று மூவரும் நின்றார்கள். அனுராதபுரத்துக்கு வெளியே சாலை ஓரத்தில் நின்ற புத்தர் சிலையின் தோற்றம் வந்தியத்தேவனுடைய மனக்கண் முன்னால் வந்தது. சிலையின் அடிப்பீடத்தில் வரிசையாக வைத்திருந்த தாமரை முட்டுக்களை இளவரசர் எண்ணி பார்த்து 12 என்று சொன்னார். அவை 12 நாழிகையை குறித்தன போலும். மலர்களாயிராமல் முட்டுக்களாயிருந்தபடியால் இரவை குறித்தன போலும். அந்த முட்டுக்களுக்கு அருகில் இருந்த சிங்கமுகத்து கிண்டியும் வந்தியத்தேவனுடைய நினைவில் வந்தது. அந்த பாத்திரம் இந்த சிங்கமுக அருவி விழும் தடாகத்தை குறிப்பது போலும். இதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கு எதற்காக, யார் இளவரசரை வரச் செய்திருக்கிறார்கள்? இதில் என்னென்ன அபாயங்கள் நேரிடுமோ என்னமோ தெரியவில்லையே. ஆயுதம் ஒன்றும் கொண்டு வரக்கூடாது என்று இளவரசர் தடுத்ததன் கருத்து என்ன? ஒருவேளை இங்கு ஏதேனும் காதல் நிகழ்ச்சி நடைபெறப் போகிறதோ? இந்த நினைவு வந்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் கொந்தளித்தது. அவனுடைய மனம் கடல் கடந்து பழையாறைக்கு பாய்ந்து சென்றது. இளைய பிராட்டியும் வானதி தேவியும் அவன் மனக்கண் முன்வந்து நின்றார்கள். இளவரசரின் வாயை பிடுங்கி பார்க்கலாம் என்று வந்தியத்தேவன் எண்ணினான். ஐயா, இந்த இடத்தை பார்த்தால் பழைய காலத்து அரண்மனை நந்தவனம் மாதிரியல்லவா தோன்றுகிறது என்றான். ஆம், இது அரண்மனை நந்தவனம் இருந்த இடம்தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நந்தவனத்தையொட்டி துஷ்டகமனுவின் அரண்மனை இருந்தது. அதோ பார், இன்னமும் இந்த அரண்மனையில் சில பகுதிகள் அழியாமல் இருக்கின்றன என்றார். வந்தியத்தேவன் அங்கே சற்று தூரத்தில் தெரிந்த பழைய அரண்மனை மாடங்களை பார்த்துவிட்டு, அந்த கட்டிடங்கள் அரண்மனை அந்தப்புறமாயிருந்திருக்கலாம்
இந்த தடாகத்தில் அரசளங்குமாரிகள் இறங்கி ஜலக்கிரீடை செய்து மகிழ்ந்திருப்பார்கள் என்றான். இந்த நந்தவனத்திலே நடந்த அதிசயமான சம்பவம் வேறு ஒன்று உண்டு. 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. துஷ்டகமனு மன்னனின் புதல்வன் சாலி என்பவன் இங்கே ஒரு நாள் உலாவிக் கொண்டிருந்தான். ஒரு பெண் இந்த தடாகத்தில் தண்ணீர் முண்டு புஷ்பச் செடிகளுக்கு ஊற்றிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அந்த பெண்ணிடம் காதல் கொண்டான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். எந்த கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது நடைபெறும் சூழல், அதை ஏற்பாடு பண்ணினவங்களுடைய நோக்கம், அதை பார்க்கறவங்களுடைய மனநிலை, இப்படி பல கூறுகளை பொறுத்திருக்குது அது கொடுக்கிற நிறைவு. ஆடி 18 அன்னைக்கு கடம்பூர்ல நடந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ராஜரிக நிகழ்ச்சிகள். பழுவேட்டரையர் சம்பந்தப்பட்டதெல்லாம் அப்படித்தானே. கோட்டை வாயிற் காவலர்களின் துடுக்கான நடத்தை, சம்புவரையரின் அரை மனசான வரவேற்பு, வெறியாட்டம் ஆடின சன்னதக்காரனின் ஆவேச பேச்சு, இப்படிப்பட்ட சூழல் எப்படி ரசிக்க முடியும் வந்தியத்தேவனால? இதோ இங்க அனுராதபுரத்துல பெரிய திருவிழா. 600 வருஷங்களுக்கு முன்னால மன்னர் மகாசேனர் வாழ்ந்த அரண்மனை உச்சி மாடத்திலிருந்து விழா காட்சிகளை ரசிச்சிட்டு இருக்கான் வல்லவரையன். கூட பொன்னியின் செல்வர், ஆழ்வார்க்கடியான். கண்ணுக்கினிய காட்சிகள், இளவரசர் சொல்ற செவிக்கினிய செய்திகள், சில சொற்களையும் தொடர்களையும் கருத்து பதிவுகளையும் பார்க்கலாமா? ஜாஜ்வல்யம், பேரொளி, லலித நடனக்கலை, லலனம், இதன் பொருள் செல்லமாக விளையாடுவது, லாலனை செய்தல், ஆசையுடன் கொஞ்சுவது, லலித, மனசை ஈர்த்து மகிழ்விக்கும்னு பொருள். புத்தரின் பல், இன்னைக்கு 2400 ஆண்டுகளுக்கு முன்னால புத்தரின் மறைவுக்கு அப்புறம் அவரது கோரைப்பல் மீட்கப்பட்டு கலிங்க மன்னனிடம் கொடுக்கப்பட்டதாம். அங்கே இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பல இடங்களை சுத்தி வந்து டலட மலிகாவா, அதாவது தலதா மாளிகையில பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த தந்த தாது புனிதமான பௌத்த நினைவு சின்னம். செண்பக மலர், நறுமணம் வீசும் மஞ்சள் நிறப்பூ, வெண்ணிறப்பூக்களும் உண்டு. தாவரவியல்ல மெக்னோலியா சம்பக்கான்னு குறிப்பிடுவாங்க. அத்தர், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களை தயாரிக்க இந்த மலரை பயன்படுத்துறாங்க. இதன் இலைகளுக்கு மாசுகளை போக்குற ஆற்றல் உண்டு. கிண்டி, நீளமான குழல் போன்ற மூக்கை உடைய குவடை, நீர் அல்லது பாலை ஊத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அருந்தலாம், சிறார்களுக்கு அறுத்தலாம். ஜலக்கிரீடை, புனல் விளையாட்டு, தடாகம் போன்ற நீர்நிலைகளிலே இறங்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் நீரை வாரி அரைச்சு மகிழ்ச்சியோட விளையாடுவது. பொன்னியின் செல்வர் தேர்ந்த கலா ரசிகர். காதற் கலை பற்றி என்ன சொல்றார் பாப்போம். துருவத் தொடங்குறான் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.